محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرة إلى ما هاجر إليه وكما قال عليه الصلاة والسلام رواه الإمام بخاري رحمه الله في صحيح. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து பரிபோஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகனான தனித்தவனான இணை துணையற்றவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் எமது உயிருக்குயிரான உயிரிலும் மேலான நேர்வழியின் ஒளிச்சுடராக வந்துதித்த சர்தாரே ஆலம் ரசூலே மக்பூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் நபி அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் கியாமத்து பரியந்தம் நபி அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, சகல சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளும்படியாக முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கையின் ஈடேற்றத்துக்காக வேண்டி அவனுடைய உயர்தரமான கட்டளைகளை அடியார்களுக்காக வேண்டி கொடுத்திருக்கிறான், ஷரியத்தாக ஆக்கியிருக்கின்றான். கட்டளைகள் என்று வரும் பொழுது ஏவல்களும் இருக்கின்றன, விளக்கல்களும் இருக்கின்றன. ஒரு சில காரியங்கள் அது அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அதை செய்துதான் ஆக வேண்டும். ஒரு சில காரியங்கள் அல்லாஹ்வுடைய விளக்கல்கள், அதை விட்டு தவிர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சில பண்புகளை அடியார்களிடத்திலே உருவாக்கிக் கொள்ள சொல்கிறான். அந்த பண்புகளினூடாக அடியான் ஈருலக வாழ்க்கையின் வெற்றியை, சந்தோஷத்தை, நிம்மதியை அடைவதற்கு அது காரணமாக அமைகின்றது. அதே போன்று ஒரு சில பண்புகளை விட்டு தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறு எச்சரிக்கின்றான். அப்படியான சில பண்புகள் அடியார்களிடத்தில் வரும் பொழுது அது அவனுடைய உலக வாழ்க்கையை மட்டுமல்ல, மறுமை வாழ்க்கைக்குரிய பெரும் ஒரு நஷ்டத்தை, கைசேதத்தை அது உண்டாக்கும். ஏன், மனிதன் என்றால் அவன் பண்புகளை கொண்டுதான் அவன் மனிதனாக மாறுகின்றான். மனிதன் அவன் ஒரு சிறந்தவனாக ஆவது அவனுடைய குணங்களை வைத்து, அவனுடைய தன்மைகளை வைத்து. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தவிர்ந்து கொள்ள சொல்லக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு தன்மை தான் அவ்வுல்ம் என்று சொல்லக்கூடிய அநியாயம், மோசடி, அநீதி, பிறரை கஷ்டத்திலே சிரமத்திலே போடுவதற்கான முயற்சி. இது அல்லாஹ் இதை தடுக்கின்றான், இதை விலக்கியிருக்கின்றான். இப்படியான தன்மைகளை உங்களிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கின்றான்.
ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குத்ஸிலே சொன்னார்கள், யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, என்னுடைய அடியார்களே நான் என் மீது அநியாயத்தை ஹராமாக்கிக் கொண்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கு மத்தியிலேயும் அந்த அவ்துல்ம் எனும் அநியாயம், அநீதி, மோசடி அது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. ஃபலா தظ்லிமு, நீங்கள் துல்ம் என்னும் இந்த மிக மோசமான முடிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியத்தில் ஈடுபட்டு விட வேண்டாம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், நிச்சயமாக அநியாயக்காரர்கள் ஒரு பொழுதும் வெற்றி பெற மாட்டார்கள். வெற்றியுடைய தோற்றம், வெற்றியுடைய வெளிப்பாடுகள் வெளிரங்கத்திலே விளங்கினாலும் ஆனால் அது அவனுடைய நஷ்டத்தை, அது அவனுடைய கைசேதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது ஆணோ பெண்ணோ வயது முதிர்ந்தவரோ வாலிபரோ சிறியவரோ பெரியவரோ, ஏன் இஸ்லாம் எந்த அளவு அநியாயம் செய்யப்படுவதை தடுத்திருக்கிறது என்றால், இஸ்லாம் அல்லாத ஒருவர், முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு செய்யப்படும் அநியாயம் அது அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரும் பாரத்தை ஏற்படுத்தி அதன் பின்னாடி அவர் செய்யக்கூடிய அந்த பத்ஆ அதுவும் பலிக்கும் என்று சொல்லும் அளவு இஸ்லாம் அநியாயக்காரர்கள் ஒரு பொழுதும் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை ஊர்ஜிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வரலாறு நெடுகிலேயும் பார்க்கலாம். வரலாறு நெடுகிலேயும் அநியாயக்காரர்கள் ஒரு பொழுதும் வெற்றி அடைந்தது கிடையாது. இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ், சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், இதா மர்ரத் பிதியாரின் தஅத்தலத், நீங்கள் இடிந்து ஒன்றுமில்லாமல் இடிபாடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சில கட்டிடங்களை கடந்து சென்றால், சிவர் சின்ன பின்னமாய் போன குடும்பத்தை கடந்து சென்றால், பெரும் செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர்கள் ஏழ்மையான ஒரு ஏழ்மையின் அகோர பிடியில் வீழ்ந்திருப்பதை பார்த்தால், அந்தஸ்தும் கௌரவமும் இருந்து சமூகத்திலே ஒரு மேல் மட்டத்திலே இருந்தவர்கள் கேவலப்பட்டிருப்பதை பார்த்தால் என்று இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகின்றார்கள். ஒரு நிலைமையிலே இருந்து அதற்கு பின்னாடி நஷ்டத்தை அனுபவித்தவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போய்விட்டு சொல்கிறார்கள், இவர்கள் நிச்சயமாக யாரோ ஒருவருக்கு செய்த அநியாயத்தின் விளைவு, அவுல்மின் விளைவுதான் இது, நஷ்டத்தின் விளைவுதான் அந்த வறுமையின் கோரப்பிடி, நஷ்டத்தின் விளைவுதான் அந்த பாலடைந்து போயிருக்கும் வீடுகள் கட்டிடங்கள், நஷ்டத்தின் விளைவுதான் அந்த சிதறி சின்னாபின்னமாய் போயிருக்கக்கூடிய அந்த குடும்பம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த அளவு பயங்கரமான ஒரு பாவம், பயங்கரமான ஒரு தன்மை, பயங்கரமான ஒரு பண்புதான் மற்றவனுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனிலே பல தண்டனைகளை அல்லாஹ் சொல்கிறான். அடுக்கிக் கொண்டே போகலாம். துல்முடைய வார்த்தையை அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌம ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் ஹிதாயத் என்னும் அவனின் நேர்வழியை அநியாயக்கார கூட்டத்துக்கு கொடுக்க மாட்டான். ஹிதாயத் இல்லாதவர்கள் அநியாயக்காரர்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலஹுமுல் லஅனத்து வலஹும் ஸுஉத்தார், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு கயாமத்துடைய நாளையிலே நபியுடைய ஷஃபாஅத் கிடைக்காது.
நபியுடைய பரிந்துரை கிடைக்காது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக நேசத்துக்குரிய சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, யா முஆத் இன்னி உஹிப்புக், நபி அவர்கள் நேசித்து விட்டால் அவர்களை பார்த்து சொல்வார்கள், முஆத் நான் உங்களை நேசித்து விட்டேன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த வாசகத்தை பாவித்த சஹாபாக்களில் மிக குறைவானவர்கள் அவர்களிலே ஒருவர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு வழி அனுப்பி வைக்கின்றார்கள். வழி அனுப்பி வைக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆதே, சில நேரம் நீங்க இந்த வருஷத்துக்கு பின்னாடி என்ன நீங்க சந்திக்க மாட்டீங்க. வலஅல்லக அன் தமுரு பிமஸ்ஜிதி வ கப்ரி. சொன்னார்கள், அந்த நேசத்துக்குரிய முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, சில பொழுது நீங்கள் என்னுடைய இந்த மஸ்ஜிதையும் என்னுடைய கபரையும் கடந்து போவீர்கள். என்ன யதார்த்தம், நீங்கள் யமனில் இருந்து திரும்பி வரும்போது நான் ஹயாத்துடன் இருக்க மாட்டேன் என்ற ஒரு விடயத்தை மிக சூசமாக சொல்கிறார்கள். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, கடைசியாக ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த உபதேசங்களில் ஒன்று, வத்தகி தஅவத்தல் மத்லூம். முஆதே, போற இடத்துல அநியாயக்கார ஆக்கள்ட தாவத்தை பயந்துகோங்க, துஆவை பயந்துகோங்க, பதுஆவை பயந்துகோங்க. அநியாயக்காரர்களுடைய பதுஆவை பயந்து கொள்ளுங்கள். ஏன்? அதற்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியிலே எந்த திரையும் இல்லை. அது நேரடியாக அர்ஷ் வரையில் போய் சேர்ந்து விடுகின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இன்றைக்கு அநியாயம் தலைவிரித்தாடக்கூடிய ஒரு காலம். நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் அநியாயத்தை பற்றி சற்றும் யோசிக்காத, இது கூடுமா கூடாதா, இது அவரை நோவித்து விடுமா நோவித்து விடாதா, இது அநியாயமா இல்லையா என்ற எந்த யோசனையும் இல்லாமல் சில செயல்களை செய்து விடுகிறோம். பின்னால உள்ளவங்க கொஞ்சம் முன்னால வந்து அமர்ந்துகோங்க. ஹதீஸ்ல தெளிவாக தடை வந்திருக்குது. முன்னால இடம் இருக்கிறத பார்த்து ஒருவர் மக்களுடைய பிடரிய தாண்டி அப்படியே முன்னால வாரத தடை செய்யப்பட்டிருக்குது. அதனால முன்னுக்கு இடம் இருக்குதுன்னா இடைவெளிகளை நிரப்பிக்கோங்க. ஜும்மாவுடைய ஆகப்பெரிய ஒரு சுன்னாவாக இருக்குது, மிக ஒரு நல்ல வழிமுறையாக இருக்குது. மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது என்றதுதான் இஸ்லாம். அவரை உடைச்சு கொண்டு, அவரை தள்ளி கொண்டு, அவரை கழுத்தை விளக்கி கொண்டு வாரது தடை செய்யப்பட்டிருக்குது. அதனால கொஞ்சம் முன்னால வந்து உட்காந்துக்கோங்க. நிர்வாகம் பெரும் சிரமப்படுறாங்க இந்த விஷயத்துல. நாங்க ஹதீஸ் அமல் செய்யறோம், வேறொன்றும் இல்ல. ஹதீஸ்ல வந்திருக்குது, இடம் இருக்க பின்னால உட்காரக்கூடாது. எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் எந்தெந்த கூட்டத்தார்களை பிடித்தானோ வரலாற்று நெடுகிலேயும் அந்த கூட்டத்தார்கள் அனைவர்களுமே அநியாயத்தின் விளைவாக பிடிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எத்தனையோ கூட்டம், அந்த கிராமம், அவைகள் அநியாயம் செய்து கொண்டிருந்தன. அந்த அநியாயத்தின் விளைவாகத்தான் அவர்களை நாங்கள் பிடித்தோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில எழும்பி மஸ்ஜிதுக்கு போகும்போது ஓதக்கூடிய ஒரு துஆவுடைய முக்கியமான ஒரு பகுதி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அضل او اضل او ازل او ازل او اظلم او اظلم علي او اجهل او يجهل علي. அதுல நபி அவங்க ஒரு சில விஷயங்கள்ல பாதுகாப்பு தேடினாங்க. யா அல்லாஹ், நான் வழிகட்டு போவதை விட்டும், நான் வழிகெடுக்கப்படுவதை விட்டும், நான் சருகுவதை விட்டும், மக்களை சறுக்கி விளைவிப்பதை விட்டும், அநியாயம் செய்வதை விட்டும்
எனக்கு அநியாயம் செய்யப்படுவதை விட்டும், நான் அறிவில்லாமல் நடந்து கொள்வதை விட்டும், அறிவற்றவன் ஆக்கப்படுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியமானவர்களே, கட்டாயம் பாடமாக்கி இந்த துஆக்கள் ஓதணும். அதுல வருது நான் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யறதை விட்டு. எப்போ ஓதுறது? அதிகாலையில முதலாவது வீட்டிலிருந்து வெளியாகும் போது ஓதக்கூடிய துஆ. பல சந்தர்ப்பங்களில் இந்த துஆவை ஓத வேண்டும் என்று இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள். நபி அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது இந்த துஆவை ஓதுவார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அவ்வளவு பயங்கரமான ஒன்று இந்த அநியாயம், இந்த குணம். இதனுடைய பாரதூரத்தை விளங்காமல் சில பொழுது நாம் செய்து விடுகிறோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தினால், மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு முதலாளி தொழிலாளிக்கு செய்யும் அநியாயம், தொழிலாளி முதலாளிக்கு செய்யும் அநியாயம். தொழிலாளியாக இருக்கிறார், கடையில வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார், ஆனால் அவர் செய்யக்கூடிய அநியாயம் நிச்சயமாக அதனுடைய விளைவை கண்டுகொள்வார்கள். ஒவ்வொருவர்களும் ஏராளமான அநியாயங்களை கடையிலே வேலை செய்யக்கூடியவர்கள். தொழிலாளிக்கு ஒரு தொழிலாளி முதலாளிக்கு செய்யக்கூடிய அநியாயங்களுடைய பட்டியல்களில் ஏராளம் இருக்கின்றன. வியாபாரத்தில் எத்தனை அநியாயம்! ஒருவர் ஒரு பிராண்ட கொண்டு வந்து அது சந்தையில அதை கஷ்டப்படுத்தி அறிமுகப்படுத்தி அதனுடைய ஒரு தேவையை மக்கள் மத்தியிலே உணர்த்திய பின்னாடி அதே பேரை போட்டு இவர் கிரியேட்டிவ் மாறி அதை போட்டு அதை வியாபாரம் செய்யறது. இப்படி எத்தனையோ வியாபாரங்களுடைய மோசடிகள், அநியாயங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவைகள் தான் அநியாயம். இதனுடைய நஷ்டத்தை, கைசேதத்தை அனுபவிப்பார்கள். கணவன் மனைவிக்கு மோசடி, மனைவி கணவனுக்கு மோசடி, அரசர்கள் குடிமக்களுக்கு மோசடி, அதிகாரிகள் அதிகாரிக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு மோசடி, மேல்மட்டம் கீழ்மட்டத்துடைய மோசடி, பெற்றோர்கள் குழந்தைகளுடைய மோசடி, குழந்தைகள் பெற்றோர்களுக்கு செய்யும் மோசடி, அநியாயம். மேலானவர்களே, இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். உலகத்தை ஆளத் துடிக்கும் ஒரு கூட்டம் பொதுமக்களுக்கு செய்யும் மோசடி. அவர்கள் தான் உலகத்தை ஆள வேண்டும், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இந்த உலகம் வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை உயிர்களை அநியாயமாக கொலை செய்கிறார்கள். பச்சிலங் குழந்தைகள் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எந்தெந்த அநியாயங்களை பார்க்கிறோமோ, இந்த அநியாயம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரையில் யம்லஉல் அர்து துல்மன் வஜூரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமி அநியாயத்தாலும் மோசடியாலும் நிரம்பி போய்விடும். நம்பி போவோம் ஒருவரிடத்திலே, ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒருவரை நம்பி அவரிடத்திலே போவோம், இவர் பார்ப்பதற்கு நேர்மையான ஒரு மனிதரை போன்றிருக்கிறார், இவரிடத்துல போனா எங்களுக்கு உண்மை கிடைக்கும், சத்தியத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று போனால் அவர் மோசடிக்காரராக இருப்பார். உதாரணம் சொன்னார்கள், காலிலே வரும் ஒரு கொப்பளத்தை போல, அந்த கொப்பளத்துக்குள்ளால் ஒன்றும் இல்லை, சும்மா அது பெருசா இருக்குது, உள்ளால தண்ணி. மேலானவர்களே, பார்ப்பதற்கு இவர்கள் தான் பொறுப்பை சரியாக செய்வார்கள், அமானிதத்தை பேணுவார்கள் என்று நினைத்து போனால் அங்கே ஏமாற்றம் இருக்கும். அப்படியான ஒரு காலம் வரும், அப்படியான ஒரு காலம் வரும். وَيَقُومُ رَجُلٌ مِّنْ عَثْرَتِي يَمْلَأُ الْأَرْضَ قِسْطًا وَعَدْلًا சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் வருவார், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் வந்து பூமியில முதலாவது செய்யக்கூடிய வேலை அநியாயங்கள், தலைவிரித்தாடும் அநியாயங்களை இல்லாமலாக்குவார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே,
இதனுடைய விபரீதங்கள் வரலாற்று நெடுகிலேயும் ஏராளம் ஏராளம். ஹபஷால இருந்து போனவங்க வந்தாங்க. வந்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல் ரஅய்தும் பிஅஜபி ஷைஇன் மினல் ஹபஷா, ஹபஷால ஏதாவது ஆச்சரியமான ஒன்றை பார்த்தீங்களா? அப்போ ஒரு வாலிபர் எழும்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு சம்பவத்தை பார்த்தேன் நான். என்னது? ஒரு வயது முதிர்ந்த பெண் தன்னுடைய தலையின் மேலால் குடத்திலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருந்தால் ஒரு வாலிபர் அவளை இடித்து விழுத்தாட்டி விட்டாள். அதற்கு பின்னாடி அந்த குடமும் உடைந்தது. அந்த வயோதிப பெண் கீழே விழுந்தா. மேலானவர்களே, சொன்னார் அந்த வாலிபர், அந்த வயோதிப பெண் முட்டுக்கால்ல நின்று, யா கதர், ஏமாற்றுக்காரனே, அத்தஅலம் மா யஹ்துஸு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா? இதா வதஅ அல்லாஹுல் குர்ஸிய லில் அவ்வலீன வல் ஆகிரீன், ஆரம்பமானவர்கள் கடைசியானவர்கள் எல்லோருக்கும் முன்னால் அல்லாஹ் நீளத்தை நிலைநிறுத்த அல்லாஹ் நிற்பான். அந்த நேரத்திலே என்ன நடக்கும் தெரியுமா? மேலானவர்களே, இதை சொல்லிவிட்டு அந்த வாலிபர் சொன்னார், இதுதான் எனக்கு பார்ப்பதற்கு ஒரு ஆச்சரியமான சம்பவமாக இருந்தது என்று சொல்லவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸதக்த, உண்மை. லா யுகத்திஸுல்லாஹு கௌமன் லா யுஅഖது மின் ضعீஃபிஹிம் லா யுஅഖது மின் கவிய்யிம் லிதுஅஃபாஇஹிம். சொன்னார்கள், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். எந்த கூட்டம் அது? எந்த கூட்டத்தாருடைய பலவீனமானவர்களுக்கு பலமானவர்களிடத்திலிருந்து அவர்களுடைய உரிமைகள் சரியாக போகவில்லையோ அந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான், அல்லாஹ் நேர்வழிப்படுத்த மாட்டான். மேலானவர்களே, யோசிக்கணும். எங்களுக்கு கீழால் இருக்கிறவங்க தைரியமா எங்களோட பேசுறாங்களா, பயப்படுறாங்களா? ஆள் போட்டு பேசுறாங்களா? அவரு பொஸ்ஸோட பேச பயம், அவர அதிகாரியோட பேச பயம். அவர் சொல்ற, அவர்கிட்ட போயிட்டு பேசலாம், நீங்க கொஞ்சம் பேசுங்களே. பயப்பட வேண்டும். எங்களுக்கு கீழால் இருப்பவர்கள் அவரவர்களுடைய ஹக்குகளை சரியாக எடுப்பதற்கு பயப்படுகின்றார்களா? இந்த மாதிரியான ஒரு சமூகத்தை பார்த்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே அநியாயம் செய்யப்பட்ட அவர்களுடைய துஆவும் ஆக பயங்கரமானது. எந்த நேரத்தில் எப்படி வேலை செய்யும் என்று தெரியாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய விடயத்திலே இமாம் ஸஹாபி ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிறார்கள், மலூம் ஸஃபாக் லித்தம், மிக பெரும் ஒரு அநியாயக்காரன், ரத்தங்களை ஓட்டினான். அது சஹாபியா, அது தாபிஈயா, அது ஆணா, அது பெண்ணா, சிறுவரா, குழந்தையா, ஏயும் பார்க்காமல் கிட்டத்தட்ட கொன்று குவித்த கொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை மட்டும் எழுதப்பட்டிருக்கின்றது 1,20,000. 1,20,000 கொலைகள். மேலானவர்களே, சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கொலை செய்கிறான். தாபிஈ அவர்களை கொலை செய்ததற்கு பின்னாடி நிம்மதி தொலைந்து போகின்றது. சொல்கிறான், சயீத் இப்னு ஜுபைரை கொலை செய்ததற்கு பின்னாடி என்னுடைய நிம்மதி தொலைந்து போய்விட்டது. அடிக்கடி கனவிலே யா அதுவல்லாஹ், யா வாலிம், யா அல்லாஹ்வுடைய எதிரியே, ஏ அநியாயக்காரனே என்று அடிக்கடி கனவிலே அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பயமுறுத்தக்கூடியவர்களாக, கனவு காணக்கூடியவனாக இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இருந்திருக்கிறான். அப்பாசிய ஆட்சி காலத்தில் ஒரு ஆட்சியாளர் அவர் என்ன செய்து விடுகிறார்? நடந்து போகின்றார், தோட்டத்தை காண்கிறார், சொல்கிறார், இது என்னுடைய மகனுக்கு எழுதி விடுங்கள். அங்கிருந்து ஒரு மூதாட்டு பெண் ஓடோடி சொல்கிறார், இது என்னுடைய தோட்டம், எப்படி எடுப்பது? சொல்கிறார், எவ்வளவு காலம் உன்னுடைய தோட்டம்? 40 வருஷம். 40 வருஷமா வச்சிருந்தாயே இல்லையா? இப்ப கொடுத்துட்டு. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இவன் சொல்றான், நான் பதுவா செய்வேன். பகடியாக கிண்டலுக்கு சொல்றார், அலைக்கு பிஸ்ஸுலுஸில் அகீர், அலைக்கு பிஸ்ஸுலுஸில் அகீர். அப்படி பதுவா செய்யறதா இருந்தா தஹஜ்ஜுல எழும்பி பதுவா செய். மேலானவர்களே, அந்த கவர்னர்
அவருக்கு மேலால் இருக்கக்கூடிய ஆட்சியாளரால் பிடிக்கப்படுகின்றார். முழு மக்களுக்கு மத்தியிலேயும் அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவருடைய குற்றத்துக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அந்த மூதாட்டி பெண் வந்து சொல்கிறாள், நீ எனக்கு ஒரு மிக பெரும் உபதேசத்தை செஞ்சாய். அலைக்கு பிஸ்ஸுலுசில் அகீர் என்ற ஒரு மிக பெரும் உபதேசம். நீ பத்வா செய்றதா இருந்த தாஜ்ஜத்துல செய். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே அநியாயம் அது அதிகாரம் இருக்கவனால் செய்கிறார்கள், அதற்கு பயப்படுவதில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயத்தை அல்லாஹ் மறந்துவிட்டான் என்று நினைக்க வேண்டாம். இன்னமா யுஅখিরுஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். அல்லாஹ் அதை பிற்படுத்திக் கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் பிடிப்பான். அவனுடைய பிடி மிக பயங்கரமாக இருக்கும். ஆது, சமூத், ஃபிரௌன் கூட்டத்தார்கள், அஸ்ஹாபுல் உஹ்துத், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான். அநியாயத்தை விடுபவர்களாக அவர்கள் இல்லை, ஒரு பிடியாக பிடித்தான். முகவரியற்று போனார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயம் எங்களுடைய பல பேரின் இதயத்தை உருக்கும் காட்சிகள், கண்ணிலே கண்ணீரை வரவைக்கும் காட்சிகள். அடிக்க அடி அகதிகளாக இருக்கிறார்கள், முகாம்களில் இருக்கிறார்கள். அவர்களையும் விட்டு வைப்பதில்லை. பிடித்த இடம் போதாதென்று எங்கெல்லாம் போய் ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் விட்டு வைக்காமல் இன்றைக்கு அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அநியாயத்துக்குரிய பாடத்தை நிச்சயமாக அல்லாஹ் படிப்பிப்பான். இது அநியாயம், இது மேலானவர்களே. எனவே அநியாயத்தை பயந்து கொள்வோம். அநியாயம் அது யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது அவரை விட்டு வைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி, என்னொரு கூட்டம் அவங்க லாஹிரீன அலல் ஹக், உண்மையின் மீது இருப்பார்கள். லா யதுர்ரு மன் ஹதலஹும், அவர்களை யாருக்கும் தோக்கடிக்கலா, யாருக்கும் அவங்கள இல்லாமலாக்கலா, சதி செய்யலா என்று சொல்லிக் கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் யா ரசூலல்லாஹ் மன்ஹும், யார் யா ரசூலல்லாஹ் அவங்க என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹும் பி பைத்தில் முகத்தஸ் வ அக்னா பி பைத்தில் முகத்தஸ், அவங்க பைத்தில் முகத்தஸ சூழ உள்ளவங்க, அந்த பகுதியில வாழக்கூடியவங்க, லாஹிரீன அலல் ஹக், உண்மையின் மீது இருப்பார்கள். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு கூட்டம் தீன புறக்கணிச்சு கொண்டு அவர்களுடைய புத்தி சொல்லக்கூடிய விதத்திலே மார்க்கத்தை மாற்றிக்கொண்டிருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹ்மிலு ஹாதல் இல்ம மின் குல்லி கலஃபின் உதூலுஹு, இந்த தீன ஒரு உண்மையான கூட்டம் சுமந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க தீனுக்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். யார் எந்த சதித்திட்டத்திலே ஈடுபட்டாலும் அவர்கள் இந்த தீனை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திலே முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன் அல்லாஹ் தீனை பாதுகாப்பதை அவனுடைய பொறுப்பாக ஆக்கிக் கொண்டான். அதற்கான கூட்டத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருப்பான். இன்னக்கும் அனா பையினத்தும் மின் ரப்பிக்கும் மாலம் ததுஹர் ஃபீக்கும் சக்ரத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு விதமான போதைகள் வராத வரையில உம்மத்து உண்மையின் மீது இருப்பார்கள். சக்ரத்துல் மௌத், சக்கரத்து ஹுப்பில் ஐஷ். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த காலத்திலேயும் உண்மைய குர்ஆன ஹதீஸ பேசுற ஒரு கூட்டம் இருப்பாங்க. எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அநியாயம் செய்யப்படுகின்றது. ஆனால் அதனுடைய உண்மையான வெளிப்பாட்டை அல்லாஹ் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், குடிமக்களாக இருக்கட்டும், ஏன் அண்டை வீட்டுக்காரராக இருந்தாலும் சில பொழுது நமது உள்ளத்திலே வந்துவிடும், இதனாலேயோ தெரிய இந்த தண்டனை, இந்த பனிஷ்மெண்ட். எனவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அநியாயத்தை பயந்து கொள்வோம்.
நாம் எங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கின்றது, எங்களுக்கு நாமவே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம். இன்னொன்று அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயம், இன்னொன்று அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயம். இப்படியான பயங்கரமான இந்த அநியாயம் என்று சொல்லப்படக்கூடிய குலுமை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, தப்பு தவறுகளை மன்னித்தருள்வாயாக. தவறுகள் செய்தவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஈருலக வாழ்க்கையும் ஈடேற்றத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். பித்னாக்களும் சோதனைகளும் கொலைகளும் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களை நீ நேர்வழிப்படுத்துவாயாக யா அல்லாஹ். யாருக்கும் துளி அளவும் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாத யா அல்லாஹ். அநியாயத்தை விட்டு எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் சந்ததியினரையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ தகுந்த பாடத்தை நீ படிப்பிப்பாயாக யா அல்லாஹ். ஹிதாயத் இல்லை என்ற முடிவிருந்தால் தகுந்த பாடத்தை நீ படிப்பிப்பாயாக யா அல்லாஹ். கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், முழு உலகத்திலேயும் இன்று மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். வெள்ளத்திலே அடிபட்டு வந்த சரிவுகளைப் போல துவா மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். புற உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له